ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான டைம் லூப் படம் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த சைஃபை படம் பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு செம ட்ரீட்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா செம காமெடியாகவும் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த டைம் லூப் படத்துக்கு பெருசாக ஆன்லைனில் எல்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் நான் உங்களுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதாவது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்பில் எப்படியாவது சாதிக்கணும்னு பாரில் உட்காந்து குடிச்சிட்டே கதை பேசிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா திடீர்னு டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. அதாவது அந்த பாத்ரூம் போனோம் இல்லையா, அங்கே வந்து டைம் கொலாப்ஸ் ஆகியிருக்குது போல. ஸோ ஒரு கட்டத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸும் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜென்ஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணாதானே பிரச்சனை, நம்ம லேடிஸ் பாத்ரூம் போய் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு மாற்றி பாத்ரூமுக்கு போயிட்டு உள்ளே வந்து வெளியில் பார்த்தா இவங்களுக்கு இன்னுமே பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வெளியில் உலகம் அழிஞ்ச நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து இவங்க எப்படி டைமை சரி பண்ணாங்க, மறுபடியும் இவங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் FAQ about time travel. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே ஸ்பேஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த வார்க்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்ட நம்ம எல்லாரும் எதுக்குனாலுமே ரெடியாக இருக்கணும், நம்ம எனிமீஸ் எப்போ வேணாலுமே நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம எதிரிங்க நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள அழிச்சிடணும், அதுதான் நம்ம ரத்தத்தில் வெறிகொண்டு ஓடிட்டு இருக்கணும், நம்ம அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்களுடைய தலைலாம் சதறி வெடிச்சு போகணும் அப்படின்னு வீரவசமாக பேசுகிறான். ஸோ இதை பார்த்த நம்மளும் பரவாயில்லையே, ஹீரோ வேற லெவல் அல்டிமேட் போல அப்படின்னு நினைப்போம். பட் அதுதான் உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது சின்ன பசங்க கிட்ட, அதுவும் ஒரு 3D ரூம் போல. அதாவது ஹீரோ இந்த தீம் பார்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இவன் பேசுறத சின்ன பசங்களும் ஆன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ஆக்ரோஷமாக்கி அங்கே இருக்கிற கன் எடுத்து நம்ம இப்போ வார்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஸோ இவ்வளோ நேரம் சைலண்டாக பார்த்துட்டு இருந்த பசங்க இப்போ பயந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏய் பொடி பசங்களா, எதுக்கு அழுவுறீங்க, இது ஒன்றும் ரியல் கன் கிடையாது, இது வந்து சாதாரண விளையாட்டு கன் தான், அழக்கூடாது அப்படின்னு சமாளிச்சு பார்க்குறான். பட் அந்த வாண்டுங்க வந்து தொண்டை கிளியிற மாதிரி கத்துறாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த அலர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண, அதனால நிறைய எஃபெக்ட்லாம் அந்த ரூமில் வரும். அதனால இன்னுமே பசங்க பயந்து அழுது வாமிட்லாம் பண்ண. அப்போ கரெக்டாக தீம் பார்க்குடைய மேனேஜரும் உள்ளே வந்து ஹீரோவை பார்த்து முறைச்சி, ஒரு சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல, உன்னெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, இந்த ஃபீல்டுக்கு ஃபன் தான் தேவை, பட் அது உன்கிட்ட இல்லை, ஸோ உன்னுடைய சேவை இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரெஸ், ஐடி கார்டு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சி வேலையை விட்டு தூக்கி அனுப்பிச்சு விட்டுறான். ஸோ ஹீரோ கை கொடுக்கும்போது கூட மேனேஜர் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு. இதை பார்த்த ஹீரோ போகும்போது அங்கே இருந்த டாயை காலால் எட்டி உதைக்க, அதை மேனேஜர் பார்க்கும்போது டக்குன்னு அதை எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து காமிச்சிட. ஸோ ஹீரோ மனசுக்குள்ள, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், ரியலாக இருக்கிறத தானே நம்ம பேசணும், இந்த வாண்டுங்க நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே வெளியில் வரவும் அந்த தீம் பார்க்கில் ஸ்டார் ரைட் க்ளோஸ் ஆகிருக்குது. அதை இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோடைய திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதே பார்க்கில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நோட்டீஸ் கூப்பனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை வாங்குறவங்க இவங்க கண்ணு முன்னாடி அதை தூக்கி போட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, இவனை நம்ம பப்ளுன்னு வச்சுக்கலாம். கிரீன் கலர் டைனோசர் காஸ்டியூம் போட்டிருக்கான் இல்லையா, இவனை நம்ம பீட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது போக இவங்க 2 பேரும் நோட்டீஸ் கொடுக்கும்போது இவங்க முன்னாடியே தூக்கி வீசுறதுனால இதை பார்த்து பப்ளுவும், அட மனசாட்சி இல்லாத மலைக்குரங்குகளா, நோட்டீஸை ஒரு 6 அடி தள்ளியாவது கொண்டு போய் போடலாம்ல, எங்க கண்ணு முன்னாடியே இப்படி போடுறதுக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் அந்த ஸ்டார் ரைட் டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்க போறோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு அதுக்கு பீட் வந்து, அதுல தானே ஹீரோ இருக்கிறான், அப்ப அவனுடைய சீட்டை கிழிச்சிட்டாங்க போல, அப்படி என்னத்தை தான் பண்ணி தொலைச்சான்றது தெரியலையேன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு வேலை போனதை விட இவன் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பானுங்களே அப்படின்றது தான் பயமே. இவனை பார்த்ததுமே பீட்டும், அடா வந்துட்டியா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்ப்பா, கும்கி மேனேஜர் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு போல அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். அப்போ பீட்டும் ஹீரோ கிட்ட, சரி ஓகே இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், நேராக மாமா வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது ஜாப் வந்து ட்ரை பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீட்டும், உன்னுடைய ட்ரீம் ஜாப் தான் என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு கேட்டு தான் அதுக்கு ஹீரோவும், எனக்கு ஆஸ்ட்ரோனாட் ஆகிறது தான் ஆசை, அது போக சயின்ஸ்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு, பட் தீம் பார்க்கில் அதுக்கு ரிலேட்டடாவது கொஞ்சமாவது ஜாப் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன், பட் அதுவும் இப்போ வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பப்ளுவும், ஆமாம்
உனக்கு ஸ்கைஃபை தான் நல்லா தெரியும்ல அப்படின்னதும் ஹீரோவும் டேய் அது ஸ்கைஃபை இல்லடா சைஃபை, டைம் ட்ராவலை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் அவ்வளோதான், எனக்கு அதை பற்றியும் லைட்டாக நாலேஜ் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னதும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மூவிலாம் பார்த்துட்டு வரவும் அதை பற்றி கமெண்ட்லாம் இந்த பப்ளு கொடுக்குறான். அது என்னன்னா இவனுங்க என்ன படம் எடுக்கிறானுங்க, நாளாக இருந்திருந்தா இந்த மொக்க படத்தையே வேற மாதிரி கொண்டு போயிருந்திருப்பேன், படத்தில் எந்த ஒரு காரசாரமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டைரி எடுத்து காமிக்க உடனே அதை அந்த பீட் பிடிங்கி ஆமாம் இவர் உடனே கதை எழுதி கிழிச்சிடுவாரு ஆளைப்பாரு அப்படின்னு சொல்லி டைரியை பிடிங்கிட்டு போக ஆக்சுவலாக அந்த பப்ளு இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீன் ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசை, எப்படியாவது ஒரு கதையாவது எழுதிடலான்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ டைரியை பிடிங்கிட்டு போகவும் அவனை ஃபாலோ பண்ணி பப்ளும் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஆளாக வருவேன், அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வந்து நில்லு உன்னை எரும மாட்டை எட்டி உதைக்கிற மாதிரி எட்டி உதைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல ஸோ இப்படி இவங்க ஃபன் பண்ணிட்டு அங்கே வந்து பப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டு வந்த படத்தை பற்றி எப்படி எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இந்த பப்ளு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு தான் படம் எழுதுறது தானே பிடிக்கும், என்னடா கதை எழுதியிருக்காங்க உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு ஃபீட்பேக் கூட கொடுக்க முடியல, அப்படி படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் டிப் கொடுக்கலான்ற மாதிரி அவனே ஒரு துண்டு பேப்பரில் அதில் வரிசையா முதல்ல படத்துக்கு கதை தான் முக்கியம், அதை கரெக்டாக சூஸ் பண்ணாலே அந்த ட்ராக்ல படம் பட்டையை கலப்பிடலாம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்த பீட்டும் ஏன்டா மொக்க போட்டுட்டு இருக்கீங்க, எவனோ எங்கே இருந்தோ எத்தனை கோடியை போட்டு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணா கதை நல்லா இல்லை கரு நல்லா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒப்பீனியன் யாரா கேட்டா, இவனுக்கு 2 பேரும் தான் ரொம்ப அலட்டிக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல சொன்ன ஹீரோவும் இங்கே பாரு உனக்கு என்னதான் தெரியும் இதை பற்றி, எப்போ பாரு நக்கல் நையாண்டி தான், உனக்குன்னு ஒரு ஏம் கூட கிடையாது, இமேஜின் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும், எங்களை இமேஜினேட்டர்னு சொல்லுவாங்க, சரி உனக்கு தெரிஞ்ச சைஃபை படத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே பீட்டும் நான் ஒரே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் பார்த்தேன், அதுவும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஸோ நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஒயினும் காலி ஆகிடுது. அப்போ பார்த்து பீட்டும் என்னுடைய டேனுக்கு நான் ஆல்ரெடி சரக்கும் சைடிஸும் வாங்கிட்டு வந்துட்டேன், இனிமேல் நானும் போக மாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னதும் அதுக்கு பப்ளுவும் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நானும் போக மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ வந்துருச்சு அட போங்கடா நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறான். அடுத்தது நம்ம ஹீரோ சைடிஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேய் ஃபியூச்சர்ல இருந்து கேசின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பப்ளுவும் இவனுக்கு எப்போ பார்த்தும் இதே வேலை, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் போதை ஏற ஆரம்பிச்சிருச்சு போல, உன் கூட தானே நாங்களும் இருக்கோம், எங்களுக்குலாம் அப்படி யாருமே தெரியலையே, வந்துட்டான்டா வண்டியா கதை சொல்லணும்னு அப்படின்னு ஹீரோ கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணவும் நம்ம ஹீரோவும் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் தான் அந்த பொண்ணை செட் பண்ணி என்னை ப்ராங்க் பண்ண சொல்லியிருந்திருப்பீங்க போல, ஸோ இதெல்லாம் உங்கள் வேலை தானே, அவசரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணாமல் வந்துட்டேன், ஸோ உண்மையாக சொல்லுங்கள் இது உங்களுடைய வேலையா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ பீட்டும் உனக்கு நினைப்பு தான், சரக்கு வாங்குறதுக்கே நாங்கள் சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம், இதில் உனக்கு நாங்கள் பொண்ணை வேற செட் பண்ணி ப்ராங்க் பண்ண வைக்க போகிறோமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு கலாய்ச்சிட்டு சரி ஃபியூச்சரில் இருந்தால் உன்னுடைய கனவு கண்ணி கேசி என்ன சொன்னா அப்படின்னு கேட்டதும் இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த சைடிஸ் வாங்க போகும்போது என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து வாங்கிட்டு வரும்போது ஹீரோவை ஒரு பொண்ணு கூப்பிடுறா. ஸோ ஹீரோவும் யாருடா அந்த பொண்ணு, நம்மளை எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணும் ஆமா என்னுடைய பேர் வந்து கேசி அப்படின்னு சொல்ல இவ்வளோ நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். அவன் என்ன சொல்றான்னா நான் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க எழுதின புக் நல்லாவே ரீச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்ல அது கேட்ட ஹீரோவும் இது நம்ம ஃப்ரெண்டு வேலையா தான் இருக்கும், நம்மளை கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க, சரி இந்த பொண்ணு என்னதான் கதை கட்டுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல உங்களுடைய டைம் மிஷின் எங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அந்த பொண்ணும் ஸோ அது எனக்குள்ள தான் இருக்குது, அதுவும் ஹார்ட் ஒயர், அது என்னுடைய போன்ல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியா நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கீங்களா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதுல இருந்து எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதான் அதுக்கு அந்த பொண்ணும் 150 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன், டைம் லூப்ல இருக்கிற ரிப்பேரை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய வேலை, அது போக உங்களை மாதிரி ஃபேமஸான பீப்புளை மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசுறது தான் எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஃபேமஸ் பீப்புள் எழுதியிருக்கிற புக்கெல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களால அவங்க பண்ண ஃபேமஸ் ஒர்க்குக்கு ஏதாவது ஆகிற மாதிரியான டவுட் வந்தாலோ எங்க டீம் அவங்களே டைம் டிராவல் பண்ணி கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அப்படியா ஃபேமஸ் பீப்புளை மீட் பண்ணுவீங்களா என்ன நீங்க, சரி ஓகே ஃபேமஸ் பீப்புளை மீட் பண்ணுவீங்க ஆனா எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமா நீங்க எழுதியிருக்கிற புக் வந்து நல்லாவே ரீச் ஆயிருக்குது, நான் அதை ரீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இதுதான் உன்னுடைய வேலைனா அப்படின்னா நீ ஏன் டைம் டிராவல் பண்ணி ஹிட்லரை கொலை பண்ணல, அப்படி பண்ணியிருந்தா எத்தனையோ மக்களை காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கா, ஸோ நம்மளும் ஃபன் பண்ணலான்ற மாதிரி இந்த மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் எங்களால எல்லாத்தையும் அப்படி பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது எடிட்டர் டீம் பார்த்துப்பாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் மாற்ற நினைச்சோம்னா அது டைம் டிராவல் கிராஸ் அவுட் ஆக்கி எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும், அதனால எங்களால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதை கேட்டு என்னென்ன கதைலாம் சொல்லிட்டு இருக்கா பாரு, அது சரி இவன் என்னெல்லாம் சொல்றான்றதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னா ஹூ இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பாரடாக்ஸ் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் இவன் கொஸ்டின்ஸ்க்கு பிறந்தவனா இருப்பான் போல, கேட்டதுக்கு மேலெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு
சாரி எனக்கு அது பற்றின நாலேஜ்லலாம் நான் இனிமேல் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்லாம் எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. நான் இனிமேல் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னதும், சரி ஓகே உனக்கு கேயாஸ் தியரி தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினும் இப்போ தான் அதை பற்றி நானும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபீல்டுக்கு நான் புதுசு அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோவும், இந்த பொண்ணு நம்மளை ஓட்டுறதுக்காக தாண்டா வந்திருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது என்னன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்ல போகிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு ஹீரோயினும், ஓ சரி நல்லாவே புரியுது, இப்போ நீங்கள் போனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நானும் அந்த வேலையை கரெக்டாக முடிக்கலாம் அப்படின்னதும் இதை பார்த்து ஹீரோவும், இவளுக்கு அறிவு எதுவும் கலந்து போயிட்டா என்ன, லூசு மாதிரி அவ பாட்டுக்கு ஏதோ வளரிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹீரோ இப்போ தான் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து லவ்லியான கிஸ்ஸை வந்து வாங்கியிருக்கிறான். ஸோ அவனுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளை எல்லாம் மைண்ட்குள்ளே பறந்துட்டு இருக்குது. அப்படின்னா அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் இப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏண்டா கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா, எதையோ கதையா உன்னோட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, அப்படின்னா இவங்க செட் பண்ண ஆள் கிடையாதா, அப்படின்னா உண்மைக்குமே அந்த பொண்ணு யாரு, எதுக்கு என்கிட்ட வந்து பேசினா அப்படின்னு இங்கே என்ன நடந்துச்சுன்னு புரியாம கன்ஃபியூஸ் லைனுக்கு கனெக்ஷன் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டு சிரிச்சு வயிறு வலிச்சதுல எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூமே போகணும்டா, ஸோ போயிட்டு வந்து உன்னை கலாய்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து குத்துப்பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போக, ஸோ போறதுக்கு முன்னாடி வாட்சை பார்த்துட்டு அவன் போட்டிருக்கிற கண்ணாடியை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரையர்ல ஹேண்டை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது என்னமோ ஒர்க் ஆகல. ஸோ பீட்டும் மெல்ல அண்ணன் நட போட்டு அங்கிருந்து வெளியில வரவும் அவனுக்கு ஹார்ட்டே நிக்கிற மாதிரி ஒரு சீனை பார்த்து மிரண்டு போயிட்டான். அப்படி அவன் என்னத்ததா பார்த்து பயந்துருக்கானோ அப்படின்னு பார்க்கவும் அது என்னன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சொக்கத்தங்கம் ஜுவல்லரி மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்த இந்த பப் வந்து இப்போ காலையிலேருந்து கண்ணா பின்னான்னு மக்களை யாரோ கன்ல ஷூட் பண்ணி அவங்க எல்லாருமே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு போய் கொடூரமா செத்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த பீட்டுக்கு எதுவுமே ஓடல. அது போதாதுன்னு பீட் அவனே மாதிரி ஒரு ஆளு வயசாகி தாடி வச்சுட்டு அவனும் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீனை பார்த்து அங்க இருந்து திரும்பவும் பாத்ரூம்குள்ள ஓடி வந்து அவனுக்கு இங்க என்ன நடக்குது, நமக்கு வந்தது கனவா அப்படின்ற மாதிரி கண் சிமிட்டு யோசிக்க கூட டைம் இல்ல. ஹார்ட் பீட்லாம் மடன்னு ஏறிட்டு இருக்கேன், இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுரா அப்படின்னு உசுரை கையில பிடிச்சிட்டு அங்க இருந்து பப்புக்கு வெளியில வரவும் சடனா பார்ல இருந்து திரும்ப எல்லாருமே பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஆலிஸ்வெல்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு கதவுக்கு வெளியில வந்து நின்று பார்த்தா அங்க எல்லாருமே பழைய மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பீட்டுக்கு இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த இடம் செதறி கடந்துச்சு, எல்லாருமே செத்து போய் ரத்த வெள்ளத்துல கடந்தாங்க, இப்ப திரும்ப எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியாத புதிரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேகமா ஓடி வந்து தனியா குடிச்சிட்டு அவன் பாத்ரூம்குள்ள வந்து என்னெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இதை கேட்ட ஹீரோவும் பப்ளும் சும்மா இருப்பாங்களா, அது எப்படி திமிங்கலாம், இவர் பாத்ரூம் போனாரா, அவர் போயிட்டு வரும்போது எல்லாருமே செத்து கடந்தாங்களா, திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களா, உன்னுடைய கதையை கட்டுரை போட்டு எழுதலாம் போல, அப்படி உள்ள போன சரக்கு வேலை செய்து போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். அதுக்கு போயிட்டும், சரி நான் சொன்னதை நீங்க நம்பல அப்படித்தானே, இப்போ ஒன்றும் இல்லை, என் கூட பாத்ரூமுக்கு வாங்க, அதுக்குள்ள போயிட்டு வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்காக ஒரு தடவை வந்து பாருங்க, அப்புறம் உங்கள் நக்கல் நயாண்டிலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னதும் ஸோ ஹீரோவும் பப்ளுவும் பீட் சொல்றபடி செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லி உள்ள போக, பட் பீட் மட்டும் போகாம பயந்து வெளியில நிக்க ஹீரோ மட்டும் உள்ள போய் எல்லா கதவும் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைனலா டோரை ஓப்பன் பண்ணேன். அப்போ பீட் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை, ஏன் என்ன நம்ப மாட்டீங்க, வாங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் 2 பேரும் என் பின்னாடி கையை பிடிச்சிட்டு வாங்க, நான் பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணுங்க, நான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எந்த சாங் படித்தானோ அதே மாதிரி சாங் படிச்சுட்டு இருக்கேன். அவங்களும் பின்னாடி இருந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே பீட் டைம் பார்க்க, அதே நேரத்தில் ஒரு தாத்தாவும் ரெஸ்ட் ரூமுக்கு வர, இவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்ததுமே இது என்ன கருமண்டா அப்படின்னு நினைக்க, ஸோ இவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு பப்ளும் தாத்தா கிட்ட இது ஜஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாரு. ஸோ பீட்டும் அங்கே என்னென்ன பண்ணானோ அதே மாதிரிலாம் பண்ணி ஹேண்ட் ட்ரையரை யூஸ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு பாத்ரூம் கதை ஓப்பன் பண்ண அவங்க எல்லாருமே முன்னாடி இருந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்த பப்ளுவும் என்னடா எல்லாருமே செத்து கிடப்பாங்கன்னு சொன்னேன், ஆனால் இங்கே பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு பீட்டும் அதுதாண்டா எனக்கும் தெரியல, இந்த இடத்துல தான் என்ன மாதிரி ஒருத்தனும் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தாடியோட செத்து கிடந்தான், இப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி எனக்கு கடலை மிட்டாய் கிடைக்கணும் போல இருக்குது, நீ போய் சொன்னதெல்லாம் போதும், உன்னை மன்னிச்சு விட்டுறேன், ஸோ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பீட்டும் பப்ளும் அவங்க டேபிளுக்கு போக அங்கே வேற யாரோ இவங்க டேபிளில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க சாக்கில் பின்னாடி போக இதை பார்த்த ஹீரோ எதுக்கு பின்னாடி வரீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம டேபிளில் ஆல்ரெடி யாரோ இருக்காங்கடா, ஸோ நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அது எப்படி நான் புக் பண்ண டேபிளில் அவங்க இருக்க முடியும், நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கிட்ட போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ அவனுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த டேபிளில் நம்ம ஹீரோ பீட் பப்ளு அப்படின்னு 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும்
மறண்டு போய் பின்னாடி போய் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக உடனே குடுன்னு பாத்ரூமுக்கு வந்து என்னடா நடக்குதுங்க, நம்மளே மாதிரி அவனுங்களும் இருக்காங்க, இது கண்டிப்பா டைம் டிராவலா தான் இருக்கும், ஸோ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு ஷாக்கிங் ஆக, உனக்கு தாண்டா டைம் டிராவலை பத்தி தெரியும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு, ஏன்னா பயத்துல அடிவயெல்லாம் ஆட்டு வரல் மாதிரி அரைக்குதுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அது எப்படிதான்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு என்ன முன்னாடியே தெரியுமா என்ன, என்கிட்ட வந்து பேசின பொண்ணு அப்போ உண்மையான ஃபியூச்சர்ல இருந்து வந்து டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கா போல, சரி இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளே மாதிரி டைம் டிராவல்ல ஹாஃப் அன் ஹவர் பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட எதை பத்தியும் பார்க்கவோ பேசவோ கூடாது, அப்படி மட்டும் நம்ம பேசிட்டா அது பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும், இதெல்லாம் டைமோடைய டிராவல் ரூல்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காப்பி இருக்காங்கல்ல அவங்க ரெஸ்ட் ரூம் போற வரைக்குமே இங்க தான் வெயிட் பண்ணணும், அவங்க போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் போயிட்டும் இதுக்கு தான் எனக்கு சயின்ஸே பிடிக்காதுன்னு சொன்னேன், நம்மளை ஆட்டி படைக்குது பாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாத்ரூமுக்கு போகக்கூடாதுரா அப்படின்னு பீட் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் அது இனிமே நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும், திரும்பி நம்மளை எங்க கொண்டு வந்து விடுன்ற மாதிரி சொல்ல முடியாது, ஸோ அவங்க பாத்ரூம் வர்ற வரைக்குமே நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. அடுத்தது தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நம்ம பாஸ்ல இருக்கோம்னா கண்டிப்பா ஹீரோயின் இந்த டைம்ல தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா, அவளை எப்படியாச்சும் பார்த்து இதை சரி பண்ண சொல்லி பேசலாம், அப்பதான் நம்மளுடைய காப்பி எல்லாம் போய் நம்ம பிரசன்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து போய், அதாவது பாஸ்ல அவன் ஹீரோயின் கிட்ட டேபிள் உட்காந்து பேசியிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த நிலைமையில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்க, அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வராங்க. ஸோ பாஸ்ல அப்படிதானே நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு, அதான் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு, அம்மாடி நீ சொன்னது உண்மைதான், இப்போ நான் அதை ஒத்துக்கிறேன், நீ டைம் லூப்பை ரிப்பேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அந்த டைம் ப்ராப்ளம் வந்து ஜென்ஸ் டாய்லெட்ல தான் இருக்குது, அதை எப்படியாச்சும் நீ சரி பண்ணிடுமா, உனக்கு கோடான கோடி புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் என்னவே பிராங்க் பண்ண பாக்குறியா, இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன், சரி நீ இன்னும் என்ன நம்பல, எனக்கு நல்லாவே தெரியுது, என்னால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு போயிட்டாங்க. இவ வேற சொன்ன புரியாம எங்க போறா அப்படின்னு அவ பின்னாடியே போக, டக்குனு ஹீரோயின் போய் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் ஹீரோயின் அவளுடைய ட்ரெஸ் ஹேர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ஹீரோ முன்னாடி வர, இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதானே இங்க இருந்து போனேன், அதுக்குள்ள எப்படி காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் வச்ச மாதிரி வந்திருக்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்க, அதுக்கு ஹீரோயினும் என்ன அண்ணாந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் உங்ககிட்ட நிறைய உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பப்புக்கு வெளியில கூட்டிட்டு போய் ஊஞ்சல உட்கார, அதை பார்த்த ஹீரோ ஆமா இங்க இருந்து இப்போ தானே கதை ஓப்பன் பண்ணி வெளியில போனேன், அதுக்குள்ள ட்ரெஸ் ஹேர் அப்படின்னு எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி வந்திருக்கேன், அது எப்படி உன்னால முடிஞ்சது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயினும் நான் உங்ககிட்ட பேசிட்டு போய் 6 மாசம் ஆக போகுது, டைம் டிராவல்ல ஃபியூச்சர் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போகும், உனக்கு இங்க அது 2-3 செகண்ட் இருந்தாலுமே நான் இப்போ அங்க 6 மாசம் இருந்துட்டு என்னுடைய ஒர்க்கை பெர்ஃபெக்டா முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் அப்போ இனிமேல் டைம் லூப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதா, சரி அப்படி அந்த டைம் லூப்ல என்னதான் பிரச்சனை இருந்துச்சு அதை என்கிட்ட சொல்லு, அது என்னன்னு நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயினும் சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது, அது மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய நாலேஜே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்புறம் உங்களுடைய ஃபேமஸ் புக் வெளியில வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் அதை சொல்லக்கூடாது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோ அப்போ நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும்ல, இப்போ இந்த டைம் லூப்க்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் பாஸ்ட்ல இருக்கிற நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் போற வரைக்குமே அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம அங்கேயே இருங்க, அப்புறம் எல்லாமே சரியாயிடும், ஏன்னா அந்த பாத்ரூம்ல தான் டைமுக்கான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை தான் நான் போய் சரி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் காப்பி இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் போகிறத வெளியில இருந்து பார்த்துட்டு அவங்க உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுது. ஸோ இப்போ தான் ப்ரெசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாக வருது. பட் பீட்டுக்கு வந்து பயம் ரொம்பவே அதிகமாகி திரும்பவும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு போக அவனை ஃபாலோ பண்ணி பப்ளுவும் போகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அவசரத்துக்கு பிறந்த ஹாஃப் ஆயிலாக இருப்பீங்க போல, இப்போ தாண்டா பாத்ரூமுக்குள்ள போய் படாத பாடுபட்டோம், மறுபடியும் ஏன்டா உள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டதான் அதுக்கு பீட் அதான் அவனுடைய ஆள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லலை, அப்புறம் என்ன நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டோம்ல, ஸோ எல்லாம் சரியாயிடுச்சுல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எல்லாம் சரியாயிடுச்சு தான், இருந்தாலும் வேண்டாம் தேவையில்லாம நம்ம எதுக்கு தேர்தலுக்கு தெருவில் விடணும், நம்ம பேசாம லேடிஸ் டாய்லெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போயிட்டு வெளியில வராங்க. இப்போ தான் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா இவங்க திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்துட்டாங்க போல, பேசாம ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பார் இருந்த இடம் தெரியாம பாலடைஞ்சு ரொம்பவே பழைய பில்டிங்கா மாறி எப்போ வேணாலுமே உடஞ்சி விழுற மாதிரியான கண்டிஷன்ல இருக்குது. இதை பார்த்த பீட் எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம திரும்பவும் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ள போக
ஹீரோ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பீட் வந்து உள்ள போயிட்டான். ஸோ ஹீரோக்கு இப்போ வேற வழி இல்லாததுனால திரும்பவும் டாய்லெட்குள்ள போக அப்பதான் பக்கத்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு பீட் தாடி வளர்த்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி பஞ்சம் பட்னியா அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து ஹீரோவையும் பப்ளுவையும் அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லி வான் பண்றான். ஸோ ரூல் படி பிரசன்ட்ல கொஞ்ச நேரம் ஆனாலுமே அது டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போனா ரொம்ப மாசம் ஆகும் இல்லையா? அப்படிதான் பீட்டும் மாசக்கணக்கா மண்டையை போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து ஒரு வழியா அவங்கள பார்த்துருக்கான். ஸோ பீட் இப்படி வருவானு ஹீரோ பப்ளுவும் எதிர்பார்க்காததுனால ஷாக்காகி இப்போ தானடா போனேன் அதுக்குள்ள எப்படிடா இப்படி மாறி வந்திருக்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு பீட்டும் அதான் சொல்றேன் நீங்களும் போனா இதே மாதிரி தான் வெளியில வருவீங்க போகாதீங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பப்ளுவும் பீட்டை இந்த நிலைமையில பார்த்துட்டு இது என்ன கொடுமடா அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து ஃபியூச்சர் பார்க்காங்க. பட் ஃபியூச்சர் வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அழகாலாம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போய் ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்குது. அதை பார்த்த பீட்டும் இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் சர்வே பண்றதுக்காக அங்க எங்கன்னு எங்கெல்லாம் ஃபுட்டு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்பதான் நம்மளால இங்க இருக்க முடியும் அப்படின்னதும் இவன் என்னதான் சொல்ல வரான்னு புரியாம பீட் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அங்க இருக்கிற ட்ரெஸ் அது போக அவங்களுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பீட் அதுல இருக்கிற ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்து ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி நம்ம எப்படியாவது இதை மாத்தி ஆகணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எல்லாரும் போட்டுட்டு அதை தேடிட்டு இருக்கும் போது தான் நான் டைம் டிராவல் பண்ணி வந்து பார்த்தேன், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா இதுக்கு மேலேயும் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் நீ ஃபியூச்சரை எப்படிலாம் இருக்குன்னு நல்லா சுத்தி பார்த்துட்ட, அதே மாதிரி தானே எங்களுக்கும் ஆசை இருக்கும், நாங்களும் ஒரு ரவுண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு அடம் பிடிக்க அதை கேட்ட பீட் கடுப்புல பயங்கரமா கத்தி நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் வேற ஒரு பீரியட்ல கொண்டு போய் விட்டுருச்சு, நான் காடு மலைன்னு திரிஞ்சு கையில கிடைச்சதை சாப்பிட்டு நாடோடி மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா உங்களை எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கிறேன், அது தெரியாம நீங்க என்னடானா அழிய போற உலகத்துல இருந்து ஆர்கியூமெண்டாடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு பப்ளுவும் எதுக்கு வம்பு நம்ம இங்கே இருந்துருவோம், ரெஸ்கியூ டீம் வந்து நம்மளை சேவ் பண்ற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னும் போது ஹீரோ மட்டும் அதை கேட்காம அவன் வெளியில வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருந்த பெரிய சோத்துல இருக்கிற 3 பேரும் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அந்த பிக்சர்ல இருக்காங்க. இதை பார்த்து பப்ளும் ஹீரோ கிட்ட அப்போ உன்னுடைய ஆளு சொன்னது உண்மைதான் போல, நம்ம ஃபியூச்சர்ல ஃபேமஸ் ஆன ஆளா மாறி இருப்போம் போல, பட் அதை அனுபவிக்க முடியாம இப்படி உலகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பேசும்போது அங்க ஒரு ராட்சச மிருகம் சவுண்டு போடுற மாதிரி கேக்குது. ஸோ இவங்க 3 பேரும் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆளு ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அவர் அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய ராட்சச எறும்பு உருட்டுக்கண்ணை வச்சுட்டு பெரிய கொடுக்க வச்சுட்டு ஒரு 40 அடி உயரத்துல வந்து அதோடைய விஷமான கொடுக்க வச்சு அந்த ஆளை கொட்டி தூக்கி துடிக்க துடிக்க கொலை பண்ணி தலையை பிச்சு போட்டுருது. இதை பார்த்து வாயடிச்சு போன ஹீரோடைய டீமும் உடனே ஜென்ஸ் டாய்லெட்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பிகாஸ் லேடிஸ் டாய்லெட்குள்ள போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை, ஜென்ஸ் டாய்லெட்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்பதான் இவங்களே மாதிரியான வாய்ஸ்ல சிரிச்சு பேசிட்டு அந்த டாய்லெட்குள்ள யார வராங்க, அது வேற யாரும் கிடையாது இவங்க தான் பாஸ்ல பீட் வந்து டாய்லெட்ல தான் இருக்குது, நான் டைம் டிராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அதை கிண்டல் அடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கூட ஒவ்வொரு டாய்லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் அவனை ஓப்பன் பண்ணும்போது பீட் கூப்பிட்டதுனால அந்த லாஸ்ட் டாய்லெட்டை மட்டும் ஒழுங்கா பார்த்து இருந்திருக்க மாட்டான், அதுக்குள்ளதான் இவங்க உட்காந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சீனை இப்படி கனெக்ட் பண்றாங்க. அப்போ பீட் வாயை பப்ளு பிடிச்சி வச்சிருப்பான், ஏன்னா அவன் சும்மா இல்லாம நான் நம்ம பாஸ்ட் கிட்ட போய் வான் பண்ண போறேன், நீங்க எந்த ஒரு ரெஸ்ட் ரூமும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் மெயினா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் மட்டும் பேராதீங்க, அப்படி போனா என்னோட நிலைமை தான் உங்களுக்கு அப்படின்னு புரிய வைக்க போறேன்ற மாதிரி அடம் பிடிக்க அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படி மட்டும் நீ பண்ணவே கூடாது, அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும், சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம பாஸ்ட்டை வந்து பார்க்கவோ பேசவோ கூடாது, அப்படி மட்டும் பார்த்து பேசிட்டா இது இன்னுமே டைம் டிராவலை லீக்ல கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பீட்டும் நான் பட்ட வழி எனக்கு தாண்டா தெரியும், உனக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொன்னா புரியாது, காட்டுக்குள்ள புழு பூச்சிக்கு பயந்து தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேன் தெரியுமா, ஸோ நான் பாஸ்ட்ல இருக்கிற என்கிட்டயாவது தனியாக வான் பண்ணி இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல போறேன் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் அப்படி பண்ணா இதை விட கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இங்கே ஏதாவது நீ சின்னதாக சேஞ்ச் பண்ணா அது மூலமா நமக்கு பெரிய பிரச்சனை கூட வந்தாலும் வந்துடும், ஸோ புரிஞ்சுக்கோ, ஸோ நம்ம உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பட் பீட் வந்து இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் என்னுடைய பாஸ்ட் கிட்ட சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் நான் ஃபியூச்சரில் இந்த கொடுமையை அனுபவிக்க மாட்டேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கத்தவும் அப்போ பாத்ரூம்குள்ள பீட்டோடைய பாஸ்ட் வந்து இவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு ஷாக் ஆகி திரும்ப வெளியில் ஓடிட்டான். ஆனால் அவன் பீட்டை மட்டும் நேருக்கு நேர் பார்த்து இருந்திருக்க மாட்டான், ஏன்னா இவன் வந்து பின்னாடி திரும்பி ஹீரோ கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ பீட் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அவன் ஒவ்வொரு தடவையும் கதை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது அது என்ன வேற வேற டைமுக்கு கொண்டு வந்துடும் சொல்லியிருப்பான் இல்லையா, அது போக இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு ஆல்ரெடி நான் பார்த்துருந்துருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ இந்த சீனை மைண்ட்ல வச்சு தான் சொல்லியிருந்திருப்பான். இதை பார்த்த பீட்டும் நான் உங்களை வான் பண்றேன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்க அவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் பப்ளும் ஓட அது வேற காலத்துக்கு அவங்கள கொண்டு வந்துருது.
அங்கே எல்லாருமே இவங்க 3 பேரும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்க செமையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபியூச்சருக்கு முந்தின பீரியட், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பீரியடில் இருந்தாங்க இல்லையா, அது வந்து அழிஞ்ச உலகம். இது வந்து அதுக்கு கொஞ்சம் முந்தின பீரியட். இதில் என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற டிஸ்பிளேல இவங்க 3 பேருடைய படம் தான் இருக்குது. அதாவது இவங்க எல்லாருமே ஃபேமஸ் ஆனதுனால எல்லாருமே தீம் பார்க்கில் அவங்கள மாதிரியே காஸ்ட்யூம் போட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பப்ளுவும் நம்ம எப்படியும் பெரிய ஆளாக ஆக போகிறோன்ற அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்க. பட் நம்ம எதனால ஃபேமஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியலையே. அது சரி, இவங்க எல்லாரும் நம்மளே மாதிரி இருக்கிறதுனால பீட்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கேன். அப்போ பீட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவங்களை ஹக் பண்ணுறான். இங்கே இருக்கிற யாருக்கும் நாம தான் அந்த பிக்சரில் இருக்கோன்றது கூட தெரியல. இதில் என்ன பார்த்து நீங்கள் பீட் மாதிரி அழகாக காஸ்டியூம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு பேட்ஜ் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்து அந்த பிக்சரை நல்லா நோட் பண்ணால் பப்ளுவோடைய கையில் ஒரு பேப்பர் இருக்குது, அதில் ஏதோ எழுதியிருக்குது, அதனால தான் நம்ம ஃபேமஸ் ஆகிருக்கணும், அதில் அப்படி என்னதான் எழுதியிருக்குன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பப்ளு கிட்ட கேட்டதுமே அதுக்கு பப்ளுவும் அதில் நான் எப்படி மூவி எடுக்கணும், எந்த சீனை எந்த இடத்துல சேர்த்தா எப்படிப்பட்ட எஃபெக்ட் கொடுக்கணுன்ற மாதிரி எழுதியிருந்தேன், அந்த பேப்பருக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் அதில் இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை ஃபேமஸ் ஆகிருக்குது, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன், நான் தான் கேசியாக ட்ரெயின் பண்ணி விட்டேன், அவள் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்னை ரொம்ப விரும்பி கேட்டா, ஸோ உங்களை கரெக்டான டைமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் இதை கேட்ட எல்லாருமே பெருமூச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு பழைய மாதிரி பாருக்குள்ளே கொண்டு போய் விட இவங்களை பார்த்து இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா தாத்தா வந்து பயந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே 3 பேரையும் பாத்ரூமில் பார்த்துட்டு வந்திருப்பாரு. இப்போ திரும்பவும் இவங்க எப்படி இங்கே இருக்காங்கன்ற மாதிரி தெரியாமல் போக அடுத்தது இவங்க எல்லாருமே ஒரு வழியா இவங்க இருக்கிற டேபிளுக்கு வர அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் உட்காந்து அதே டேபிளில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கிறவங்க பாஸ்ட் ஹீரோடைய டீம் வந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தானே அந்த டைம் லூப் வந்து சரியாகும். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்க 3 பேரும் பாத்ரூமுக்கு போனதும் அந்த டேபிளில் இருக்கிற பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பேப்பருக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்க அவங்க முகத்தில் 1000 வால்ட் பல்பு மாதிரி தகன்னு மின்னுது. இதுதான் இவங்களை ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் போல. அதை பார்த்து அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க. பட் அந்த பேப்பரில் என்ன எழுதி இருந்துச்சுன்றது நமக்கு காமிக்கல. இந்த ஹாப்பியோட ஹீரோ ஹாப்பியாகி பாருக்கு அவுட்டருக்கு வந்து பார்க்க அங்கே நம்ம ஹீரோயினும் வெளியில தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினும் நான் எல்லா டைம் லீக்கையும் சரி பண்ணிட்டேன், இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காம இருக்கும், நாங்கள் எல்லாருமே லேடிஸ் டாய்லெட்டுக்கு போய் அங்கே ஒரு லூப்பில் வந்து மாட்டி ஃபியூச்சருக்கே போயிட்டு வந்துட்டோம், நல்ல வேலை உன்னுடைய சீனியர் தான் வந்து எங்களை கரெக்டான டைமுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிற, என் மேலே அப்படி என்னதான் அக்கறையோ உனக்கு அப்படின்னு ஹீரோனுக்கு ரூட் விட இதை கேட்டு ஊஞ்சல் உட்காந்துருந்த நம்ம ஹீரோயின் பதறி எந்திரிச்சு என்ன சொல்கிற, என்னுடைய சீனியர் உன்னை பார்க்க வந்தாங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, நான் சொன்னேன் அந்த எடிட்டர் டீமை சேர்ந்தவங்க தான், அவள் அவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் முடிஞ்சதும் உங்களை அழிச்சிடுவா, அதுக்காக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீம் கூட கனெக்ட் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் அதுவும் முடியல. ஸோ இதை கேட்ட ஹீரோ பதறி அடித்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம எல்லாருமே ஃபேமஸ் ஆனது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம், அதனால நம்ம அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்கிறத அழிச்சிட்டோம்னா நம்ம ஃபேமஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு தான் அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸு அதை எப்படி அழிக்க முடியும், அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நம்ம ஏன் அதுக்கு பதிலாக வேற பாத்ரூமுக்கு போய் வேற பீரியடுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொன்னா புரிஞ்சுக்கூட மடையா, நம்ம எங்க போனாலுமே எடிட்டர் டீம் நம்மளை துரத்து தான் செய்வாங்க, நம்மளால ஃபியூச்சர் வேர்ல்டு பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பேப்பரை நம்ம அழிக்கிறது தான் ஒரே வழி, ஏன்னா இப்போ நம்ம அந்த பேப்பரை அழிச்சாதான் நம்ம ஃபேமஸ் ஆக மாட்டோம், ஃபேமஸ் ஆகாம இருந்தாதான் நம்மளை அந்த டீம் கொலை பண்ண மாட்டாங்க அப்படின்னதும் அதை கேட்டு பீட் வந்து அந்த பேப்பரை வந்து அழிக்க போக பட் பப்ளு வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு சொல்ற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்புறதே ஃபர்ஸ்ட் தப்பு, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீட் கூட சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்க அப்பதான் அங்க வந்து ஹீரோயினுடைய சீனியர் அந்த பேப்பர் எதுவும் பண்ணிடாதீங்க, அதுதான் உங்களை ஃபேமஸ் ஆகும், ஃபியூச்சரையே அது டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு தான் அதை கேட்ட ஹீரோ அவன் தீம் பார்க்கில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த டாய் கண்ணை காமிச்சு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லாட்டினா உன்னை இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல அது போக ஹீரோயினும் சீனியர் கிட்ட இவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இவங்க ஃபேமஸ் ஒர்க்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இவங்க பண்ண மாட்டாங்க, அப்படி எதுவும்னா என்ன கேளுங்க அப்படின்னதும் பட் சீனியர் மூஞ்சை முறுக்கி வச்சுக்கிட்டு ஹீரோயினை கண்ணால அட்டாக் பண்ண ஸோ ஹீரோயினுக்கு இப்போ மூக்கில் இருந்து ரத்தம் பொலன்னு வர ஆரம்பிச்சிடுது. இந்த சவுண்டு சத்தம் பார் சூப்பர்வைசரும் வந்து இதை பாருங்கடா உங்க சண்டையை பாருக்கு வெளியில வச்சுக்கோங்க, இல்லாட்டினா போலீஸ் வந்து உங்களை புரட்டி எடுத்துடுவாங்க அப்படின்னதும் சீனியர் சீரிக்கிட்டு இப்போ சூப்பர்வைசரை கன் சாக் கொடுத்து அந்த இடத்துல அவரை துடிக்க கொண்டுட்டு அந்த இடத்த லாக் பண்ணிட்டு பப்ளு கிட்ட இந்த ஃபேமஸ் ஒர்க்கை உன்னுடைய ஃப்ரெண்டான முட்டா பசங்களுடைய பேச்சை கேட்டு அழிக்க போறியா, நீ தான் உன்னுடைய டீம்லயே பிரெயின் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அவங்க பேச்சை கேட்காம அந்த பேப்பரை அழிச்சிடாத அப்படிலாம் சொல்ல இதெல்லாம் கேட்டு பப்ளுவும் சீனியர் சொல்றது தான் சரின்னு பார்த்துட்டு இருக்கேன். இதை நோட் பண்ணிட்டு வந்த பீட் வந்து நைஸா
பப்ளு பக்கத்தில் வந்து உட்காந்து, அட ராசா நான் சொல்கிறது கேளுடா, அவள் உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறா, அவள் பேச்சுக்கு நீ கேட்டு அந்த பேப்பரை நீ அவட்ட கொடுத்தேனா அவள் எப்படியும் நம்மளை கொல்லாமல் விட மாட்டான், நல்லா புத்தியை தீட்டுறா புண்ணாக்குன்னு திட்டி அந்த பேப்பரை பிடுங்க வர சீனியர் பீட் என்ன பண்ணுறாங்கன்னா அவகிட்ட இருக்கிற கன்னை வச்சு அங்கேயே கொல்லவும். இப்போ தான் பப்ளுக்கு புத்தி வருது, அவள் கண் முன்னாடியே பீட்டை கொண்டுட்டா இல்லையா, இனியும் அவளை நம்பக்கூடாதுன்னு அந்த பேப்பரை எரிக்க போகவும் இதை பார்த்துட்டு இருந்த சீனியர் வந்து சீரியலேருந்து அந்த இடத்துல பப்ளுவையும் கொல்ல. இதை பார்த்த ஹீரோ வந்து ஹை ஸ்பீடில் வரவும் அவனையும் மிச்சம் வைக்காம சீனியர் அட்டாக் பண்ணி அவள் இப்போ ஆக்ரோஷமாக கத்த. அதனால பாரே அவன் நினச்ச மாதிரி பந்தாடுது. அதில் எல்லாருமே அங்கேயே செத்து போக சீனியரும் அங்கேயே இறந்து போய்ட்றா. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ அரை மயக்கத்தில் எப்படியாவது டேபிளில் அங்கே இருக்கிற பேப்பரை எடுக்கலான்னு பார்த்தா அது அவனால் முடியலை. அப்படியே அவனும் அங்கேருந்து செத்து போகிறான். இந்த டைமில் தான் பீட் வந்து பாஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த பாத்ரூமை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்து பயந்து ஓடி இருப்பான் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம பார்த்துருந்துருப்போம். எல்லாருமே செத்து போய் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த சீனை இது கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே சாகலை. மெதுவாக கீழே விழும் போகும்போது அங்கே இருந்த ஒயினை தள்ளி விட்டதும் அது அந்த பேப்பரில் பட்டுருது. அதனால எல்லாமே அழிஞ்சு போக இவங்களும் அதனால ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. அதனால ஃபியூச்சரில் வரப்போகிற எஃபெக்டும் வராமலே போயிடும் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ பேப்பர் அழிஞ்சதுனால எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது. எல்லாமே பேக் போனதுனால ஹீரோடைய டீம் இப்போ நார்மலாக பழைய நிலைமைக்கு போகிறாங்க. அவங்க போனதுமே அந்த டேபிளில் இருக்கிற பேப்பரை பார்க்க அந்த பேப்பர் எல்லாமே அழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதை பார்த்த பப்ளுக்கும் கைக்கு கிடைச்சது இப்படி வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் பழையபடி எல்லாம் சரியாயிடுச்சே, உயிரோடையாவது இருக்கோமே அப்படின்னு சந்தோஷப்பட. அதுக்கப்புறம் பார்லேருந்து வெளியில் வந்ததுமே அங்கேருந்து ஒரு பெரிய போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆக்கி அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வந்து கோட் சூட்லாம் போட்டு வராங்க. இது யாருடா அப்படின்னு பார்த்தா அவங்களும் ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இதை பார்த்து ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ண. அப்போ ஹீரோயினை மறந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அது எப்படி மறப்பேன், உனக்கு எதுவுமே ஆகலை தானே, நான் இங்கேருந்து போய் 2 வருஷம் ஆகுது, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்ல. இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அது சரி நாங்களும் இங்கே தான் இருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிட்டு நடத்துக்கோ அப்படின்னு சைடில் கமெண்ட் அடிக்க. ஸோ ஹீரோயின் ரியலைஸ் ஆகி ஹீரோ கிட்ட நீங்கள் அந்த பேப்பர் அழிச்சதுனால ஃபியூச்சரில் நிறைய டைம் லீக் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு இன்னுமே 14 ஹவர்ஸ் தான் இருக்குது, ஸோ நீயும் என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட. ஸோ ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றான். அதுக்கு அவங்க அடே ஆல்ரெடி கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுக்கே நாங்கள் செத்து பொழைச்சி வந்திருக்கிறோம், நீ உன்னுடைய ஆளு கூப்பிட்டான்னு போ, நாங்கள் எதுக்கு வரணும், அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோவும் டேய் இங்கேருந்து என்னடா பண்ண போகிறீங்க, வாங்க அங்கே அப்படி என்னதான் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு வரலாம், நம்ம பேரலல் யூனிவர்ஸ்க்கு தானே போக போகிறோம் அப்படின்னு போக. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதோட இந்த படத்தை முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி போடுறாங்க. அதில் என்ன போடுறாங்கன்னா நம்ம ஹீரோ போர்ட்டலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரான், பின்னாடி பீட் வர, அடுத்தது பீட்டும் வர, பப்ளுவை காணும், பார்த்தா அடுத்தது பப்ளு வரான், அவனே மாதிரி இருக்கிற இன்னொரு பப்ளுவும் வரான். ஸோ அந்த போர்ட்டல்ல இருந்து ஏற்பட்ட லூப்னால இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரியா ஸ்டோரியை வந்து ஃபன்னா முடிக்கிறாங்க. ஸோ டைம் லூப் படம்னாலே ரொம்பவே குழப்பமா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு குழப்பாம ஜாலியாக ஃபன்னாக எடுத்திருந்தாங்கல்ல. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.